மோத்தி லட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். வெல்கம் டு இட்ஸ் அவர் டைம் பை விஜி. இது நம்ம நேரம். ஒரு 250 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சோடா உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கலாம். சைடில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மாவை கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம். இதை இந்த சூடான எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றலாம். ஷேப் எதுவும் தேவையில்லை. நம்ம இதை மிக்சியில் பொடிச்சு தான் போட போகிறோம். அதனால் அப்படியே ஊற்றலாம். உடனே திருப்பி போட வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அந்த நுரை அடங்கணும். நுரை அடங்கினோடனே லைட்டாக திருப்பி போடுங்க. ரொம்ப முருகக்கூடாது. லைட்டாக கடலை மாவு வெந்தால் போதும். இப்போ இந்த மாவை நல்லா எடுத்து கண்தட்டில் போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது மாவு மொறுமொறுன்னு வராமல் லைட்டாக வெந்த பதம் வந்த உடனே எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டோம். இதை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு பொடிக்கலாம். ஏலக்காய் உங்களுக்கு வாசம் பிடிக்கும்னா 3 ஏலக்காவும் இதோட சேர்த்து போட்டு பொடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணியாச்சு. இனிமேல் லட்டு பிடிக்கணும். அது சுகர் வந்து தண்ணியில் கரைச்சி ஜீனி பாகு பதம் வந்த உடனே இதை அதில் கொட்டி கிளறி நம்ம லட்டு பிடிக்கலாம். இப்போது கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். அதில் முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு போட்டு வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கேசரி கலர் இது சேர்க்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ மோத்திசூர் லட்டு மாதிரி பண்ணணும், கலர் தேவைப்படுதுன்னா கேசரி பவுடர் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கலக்கிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிட்டு இந்த கடலை மாவு நம்ம சேர்த்து வச்சுருக்கிறதுல அதில் அப்படியே ஊற்றிட்டு இப்போ ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு மோத்திசூர் லட்டோட கலர் கிடச்சிரும். இப்போது இந்த உலக்கில் நம்ம கடலை மாவு எடுத்தோம். ஒரு 3/4 உலக்கு எடுத்தோம். இப்போ ஒரு 1/2 உலக்கு ஜீனி போட்டிருக்கேன். அந்த ஜீனி கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இதை போட்டுருங்க. நல்லா கிண்டி நம்ம லட்டு பிடிக்கலாம். இப்போது இந்த ஜீனி பாகில் அந்த இது நல்லா கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் சூடு தணிஞ்ச உடனே லட்டு பிடிக்கலாம். மாவு கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போது கையால் அமுக்கி அழுத்தி அழுத்தி நல்லா உதிராமல் நல்லா அழுத்தி பிழிஞ்சிருங்க. லட்டுக்குள்ளே முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே பிடிச்சி கொஞ்ச நேரம் ஆற வச்சப்புறம் நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோதான். மோத்திசூர் லட்டு ரெடி. எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்.